இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஹுண்டாய் இயான் வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ஹார்டாக ஆகிடுச்சு. அதனால் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங் போட்டு செக் பண்ணோம். ப்ளஸ் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இபிஎஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஆக்சுவலாக அந்த இபிஎஸ் லைட்டு வரதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த இபிஎஸ் போர்டு வந்து போயிடுச்சு. அந்த போர்டு போனதுனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர கரண்ட் சப்ளை வந்து நமக்கு ப்ராப்ளம். அதனால் இப்போ அந்த போர்டு வந்து மாற்ற போகிறோம். அது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த லைட்டு தான் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணால் எல்லா லைட்டுமே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இபிஎஸ் லைட் வந்து எரியுது. இப்போ இது என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள். இப்போ இது வந்து டோட்டலாக எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்து இது பாருங்கள், இந்த இபிஎஸ் போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது ஆக்சுவலாக இது ஹுண்டாயில் வந்து அதிகமாக வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வருது. நமக்கு இந்த இபிஎஸ் மாடல் வந்து போகிற கம்ப்ளைண்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. நம்ம வண்டிங்களில் எதுனா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுனா வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இதுதான் வந்து உங்களுக்கு போயிருக்கும். ஏன்னா மோட்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இந்த இபிஎஸ் தான் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது ஹுண்டாய் வெஹிக்கிளில். ஓகேங்களா? இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணாவே ப்ராப்ளம் சால்வ்.